அவனை ஒத்துக்கொள்ள கட்டாயப்படுத்தினார்கள். அவனா ஒத்துக்கல, அவனை கட்டாயப்படுத்தி ஒத்துக்க வச்சாங்க அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை விஷயம் எப்படி சொல்லலாம்? He was forced to admit. He was forced to admit. He was forced அப்படின்னா அவன் கட்டாயப்படுத்தப்பட்டான். To admit. Admit அப்படின்னா ஒத்துக்கிறது. So he was forced to admit. ஓகேவா? So next one. இது தவறு என நான் ஒத்துக்கொள்கிறேன். இப்போ யாராச்சும் நீ பண்ணினது பெரிய தப்பு அப்படின்லாம் சொன்னாங்கன்னா நான் தப்புன்னு ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ அட்மிட் தட் இட் இஸ் ராங். ஐ அட்மிட் தட் இட் இஸ் ராங். ஐ அட்மிட் அப்படின்னா நான் ஒத்துக்கிறேன். தட் இட் இஸ் ராங், இது தப்புன்னு நான் ஒத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன். உன்னை சீக்கிரம் பார்ப்பேன் என நான் நம்புகிறேன். உன்னை சீக்கிரம் பார்ப்பேன்னு நான் நம்புகிறேன் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? இப்போ யாராச்சும் எங்கேயாவது ரொம்ப தூரத்தில் இருந்தாங்கன்னா சீக்கிரம் உன்னை பார்ப்பேன்னு நான் நம்புகிறேன் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்? ஐ ஹோப் டு சி யூ சூன். ஐ ஹோப் டு சி யூ சூன். ஐ ஹோப் அப்படின்னா நான் நம்புகிறேன். டு சி யூ சூன், உன்னை சீக்கிரம் பார்ப்பேன்னு நான் நம்புகிறேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன். உனக்கு உதவுவதில் எனக்கு மகிழ்ச்சி. ஸோ யாருக்காச்சும் நம்ம ஹெல்ப் பண்ணி தேங்க்ஸ் சொன்னாங்கன்னா தேங்க்ஸ்லாம் சொல்லாத, உனக்கு ஹெல்ப் பண்ணுறதே எனக்கு சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எங்களுக்கு எப்படி சொல்லலாம்? ஐ எம் ஹாப்பி டு ஹெல்ப் யூ. ஐ எம் ஹாப்பி டு ஹெல்ப் யூ. ஐ எம் ஹாப்பி அப்படின்னா எனக்கு சந்தோஷம் தான். எதுக்கு? டு ஹெல்ப் யூ, உனக்கு உதவி செய்கிறது எனக்கு சந்தோஷம் தான். ஓகேவா? ஸோ இதுவே உன்னிடம் இதை சொல்வது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. உங்ககிட்ட இதை சொல்கிறது எனக்கு சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? அவன் என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டான். அவன் என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஹீ டுக் கேர் ஆஃப் மீ வெரி வெல். ஹீ டுக் கேர் ஆஃப் மீ வெரி வெல். ஹீ அப்படின்னா அவன். டுக் கேர் ஆஃப் மீ, என்னை பார்த்துக்கிட்டான். வெரி வெல், ரொம்ப நல்லா. அவன் என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டான். ஹீ டுக் கேர் ஆஃப் மீ வெரி வெல். ஓகேவா? ஸோ இதுவே அவ என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்குவா. அவ என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்குவா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? She will take care of me very well. She will take care of me very well. She will take care of me அப்படின்னா அவ என்ன பார்த்துக்குவா. வெரி வெல், ரொம்ப நல்லா. அவ என்ன ரொம்ப நல்லா பார்த்துக்குவா. She will take care of me very well. இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அவன் தான் எல்லாமே முடிவு பண்ணனான். அவன் தான் எல்லாமே முடிவு பண்ணனான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He decided everything. He decided everything. He decided அப்படின்னா அவன் முடிவு பண்ணனான். Everything எல்லாமே, எல்லாமே அவன் முடிவு பண்ணனான். He decided everything. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அவன் ஏன் எல்லாமே முடிவு பண்ணனான். அவன் ஏன் எல்லாத்தையுமே முடிவு பண்ணனான். இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Why did he decide everything? Why did he decide everything? Why did he decide? அவன் ஏன் முடிவு பண்ணனான். Everything எல்லாத்தையும், அவன் ஏன் எல்லாத்தையும் முடிவு பண்ணனான். Why did he decide everything? ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நான் சீக்கிரமே அங்கே போக போகிறேன். நான் சீக்கிரமே அங்கே போக போகிறேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I am going to go there soon. I am going to go there soon. I am going to go there. I am going to go. நான் போக போகிறேன். there அங்கே. soon சீக்கிரமே. நான் அங்கே சீக்கிரமே போக போகிறேன். I'm going to go there soon. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நான் அங்கே சீக்கிரமாக போவேன். நான் அங்கே சீக்கிரமாக போவேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I will go there soon. I will go there soon. I will go there அப்படின்னா நான் அங்கே போவேன். soon சீக்கிரமாக. நான் அங்கே சீக்கிரமாக போவேன். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நீ எப்போ அங்கே போவ. நீ எப்போ அங்கே போவ. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? எல்லோரும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நீ என்ன மறந்துடுவியா. நீ என்ன மறந்துடுவியா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? வில் யூ ஃபர்கெட் மீ. வில் யூ ஃபர்கெட் மீ. வில் யூ ஃபர்கெட், நீ மறந்துடுவியா. மீ என்ன, நீ என்ன மறந்துடுவியா. வில் யூ ஃபர்கெட் மீ. இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாமா. அவன் எல்லாத்தையுமே மறந்துட்டான். அவன் எல்லாத்தையும் மறந்துட்டான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He forgot everything. He forgot everything. He அவன். Forgot. Forget அப்படின்னா மறக்கிறது. ஸோ forgot அப்படின்னா மறந்துட்டான். Past tense forgot. Everything எல்லாமே.
அவன் எல்லாத்தையுமே மறந்துட்டான். he forgot everything. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நீ எங்கள் அம்மா மாதிரி இருக்க. நீ எங்கள் அம்மா மாதிரி இருக்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? யூ ஆர் லைக் மை மதர். யூ ஆர் லைக் மை மதர். யூ ஆர் நீ இருக்க. லைக் அப்படின்னா மாதிரி. மை மதர் எங்கள் அம்மா மாதிரி. லைக் மை மதர் எங்கள் அம்மா மாதிரி. யூ ஆர் நீ இருக்க. எங்கள் அம்மா மாதிரி இருக்க. யூ ஆர் லைக் மை மதர். நீ இதை வேண்டுமென்றே செய்யவில்லை அப்படிதானே? நம்ம கேட்போம் இல்லையா? நீ இதை வேணும்னே பண்ணல அப்படிதானே, இல்லை பண்ணுனியா அப்படிலாம் சொல்லி டவுட்டாக கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? யூ didn't do it purposely. Did you? You didn't do it purposely. Did you? அப்படின்னா you didn't do it purposely அப்படின்னா இது purposely அப்படின்னா வேணும்னே செய்கிறது. ஸோ you didn't do it purposely அப்படின்னா இது வேணும்னே பண்ணலை. Did you? அப்படிதானே இல்லையா அப்படிலாம் சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதுக்கு did you. ஸோ இதுவே ஃபர்ஸ்ட் வந்து பாசிட்டிவ் சென்டென்ஸ் வந்துச்சுன்னா இங்கே வந்து கொஸ்டின் டேக் வந்து நெகட்டிவாக வரணும். ஓகேவா? ஸோ இதுவே you did do it purposely இதை வேணும்னே தான் பண்ண. Didn't you? அப்படிதானே அப்படிங்கிறதுக்கு இங்கே didn't you அப்படின்னு சொல்லணும். இதை வேணும்னே தான் பண்ணினேன் அப்படிதானே அப்படின்னு கேட்கறதுக்கு you did it purposely. Didn't you? அப்படின்னு ஆப்போசிட்டாக வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், அவனா அப்படி செய்தான். இப்போ ஏதோ நம்ம நியூஸ் கேள்விப்படுறோம், அவனா அப்படி செஞ்சான், பார்க்க அமைதியாக இருப்பான், அவனா அப்படி செஞ்சான் அப்படிலாம் சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? இஸ் தட் ஹீ ஹூ டிட் ஸோ? இஸ் தட் ஹீ ஹூ டிட் ஸோ? இஸ் தட் ஹீ அப்படின்னா அவனா. ஹூ டிட் ஸோ அப்படி பண்ணது அவனா. அவனா அப்படி பண்ணா. இஸ் தட் ஹீ ஹூ டிட் ஸோ? ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், அவளை கூப்பிட்டது நீதானா? நீதான் அவளை கூப்பிட்டியா? அவளை கூப்பிட்டது நீதானா அப்படிலாம் சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? இஸ் தட் யூ ஹூ கால்ட் ஹர்? இஸ் தட் யூ ஹூ கால்ட் ஹர்? இஸ் தட் யூ அப்படின்னா இது நீதானா? ஹூ கால்ட் ஹர் அவளை கூப்பிட்டது நீதானா? ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், வந்தது நீதானா? நீதான் வந்தியா? வந்தது நீதானா அப்படிலாம் சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? இஸ் தட் யூ ஹூ கேம்? இஸ் தட் யூ ஹூ கேம்? இஸ் தட் யூ அப்படின்னா இது நீதானா? ஹூ கேம் வந்தது. வந்தது நீதானா? ஓகேவா? இதை சொன்னது நீதானா? நீதான் இதை சொன்னியா? இதை சொன்னது நீதானா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலான்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ், உன்னால் எப்படி இப்படி செய்ய முடிகிறது? உன்னால எப்படி இப்படி செய்ய முடியுது? நீ மட்டும் எப்படி இவ்வளோ டேலண்டா இருக்க? உன்னால எப்படி இதெல்லாம் செய்ய முடியுது அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? How can you do like this? How can you do like this? உன்னால எப்படி இப்படி செய்ய முடியுது? How can you do like this? ஓகேவா? How can you do அப்படின்னா உன்னால எப்படி முடியுது? Like this அப்படின்னா இது மாதிரி உன்னால எப்படி செய்ய முடியுது? ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், இப்படி ஒரு விஷயத்தை உன்னால் எப்படி செய்ய முடிந்தது? இப்படி ஒரு விஷயத்தை உன்னால எப்படி செய்ய முடிஞ்சிச்சு? நீ ஏன் இப்படி செஞ்ச? இப்படி ஒரு விஷயத்தை எப்படி உன்னால செய்ய முடிஞ்சிச்சு? எப்படி உனக்கு மனசு வந்துச்சு அப்படிலாம் சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை எப்படி கேட்கலாம்? How could you do such a thing? How could you do such a thing? How could you do அப்படின்னா உன்னால எப்படி செய்ய முடிஞ்சது? Such a thing இப்படி ஒரு விஷயத்தை உன்னால எப்படி செய்ய முடிஞ்சது? ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், இப்படி உன்னால் எப்படி சொல்ல முடிந்தது? இப்படி உன்னால எப்படி சொல்ல முடிஞ்சது அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலான்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், உனக்கு மூளை குழம்பி விட்டதா? உனக்கு மூளை குழம்பிடுச்சா? நல்லா தானே இருந்த, உனக்கு மூளை குழம்பிடுச்சா அப்படிலாம் சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? ஆர் யூ அவுட் ஆஃப் யுவர் மைண்ட்? ஆர் யூ அவுட் ஆஃப் யுவர் மைண்ட்? ஆர் யூ அவுட் ஆஃப் யுவர் மைண்ட் அப்படின்னு உனக்கு மூளை குழம்பிடுச்சா? ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், நீ என்னதான் நினைத்து கொண்டிருக்கிறாய்? நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க? சொல்லு, வாயை திறந்து சொல்லு, நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க? எனக்கு ஒண்ணுமே புரியலையே அப்படிலாம் சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? What on the earth are you thinking? What on the earth are you thinking? இங்கே வந்து on the earth அப்படின்னா அது வந்து நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி அதை ரொம்ப நம்ம இது பண்ணி சொல்கிறதுக்காக நம்ம on the earth அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்கோம். ஒரு கோபமா அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதுக்காக நம்ம on the earth அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். ஸோ வாட் ஆன் த earth are you thinking? நீ என்ன தான் நினச்சிட்டு இருக்க? ஓகேவா? நீ தான் இதை செய்திருப்பாய். எனக்கு நல்லா தெரியும் இதை செஞ்சது நீயா தான் இருப்ப, நீ தான் இதை செஞ்சிருப்ப அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எங்களுக்கு எப்படி சொல்லலாம்? இட் மஸ்ட் ஹவ் பீன் யூ ஹூ டிட் இட். இட் மஸ்ட் ஹவ் பீன் யூ ஹூ டிட் இட். இட் மஸ்ட் ஹவ் பீன் யூ அப்படின்னா இது நீயா தான் இருக்கும். ஹூ டிட் இட் இதை செஞ்சது நீயா தான் இருக்கும், நீ தான் இதை செஞ்சிருப்ப. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், நீ அப்படி செய்தா என்று என்னால் நம்ப முடியவில்லை.
நீ அப்படி செஞ்சேன்னு என்னால் நம்பவே முடியல. நான் உன்னை எவ்வளோ நம்பினேன், நீ அப்படி செஞ்சிருப்ப நான் என்னால் நம்பவே முடியல அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I can't believe you did so. I can't believe you did so. I can't believe அப்படின்னா நம்புறது. ஸோ I can't believe அப்படின்னா நான் நம்ப முடியல. You did so, நீ அப்படி செஞ்சேன்னு என்னால் நம்ப முடியல. ஓகேவா? நீ ஏன் அப்படி செய்தாய், நீ ஏன் அப்படி செஞ்ச அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலான்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், நீ என்னிடம் ஒரு வார்த்தை சொல்லி இருக்கலாம். இதை பற்றி நீ என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லி இருந்திருக்கலாம், ஆனால் சொல்லாமல் விட்டுட்ட அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? You could have said a word to me. You could have said a word to me. You could have said அப்படின்னா நீ சொல்லியிருக்கலாம். A word ஒரு வார்த்தை, to me அப்படின்னா என்கிட்ட நீ ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், உன்னால் தான் அவன் அப்படி செய்தான். ஒன்னால தான் அவன் அப்படி பண்ணனான், இதுக்கு காரணம் நீ தான், நீ சொல்லி கொடுத்து தான் அவன் அப்படி பண்ணனான் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி சொல்லலாம்? He did so because of you. He did so because of you. He did so அவன் அப்படி செஞ்சான். Because of you ஒன்னால தான் அவன் அப்படி செஞ்சான். இதுவே நம்ம he did it because of you அப்படின்னு கூட சொல்லலாம். அவன் இதை ஒன்னால தான் செஞ்சான் அப்படின்னு சொல்லலாம். இது உன்னுடைய தவறே இல்லை, இது உன் தப்பே இல்லை, நீ ஏன் ஃபீல் பண்ற, இது உன் தப்பே இல்லை அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதான் இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? இட்ஸ் நாட் அட் ஆல் யுவர் ஃபால்ட். இட்ஸ் நாட் அட் ஆல் யுவர் ஃபால்ட். உன்னுடைய தவறு அப்படின்னா யுவர் ஃபால்ட். இட்ஸ் நாட் அட் ஆல் யுவர் ஃபால்ட் அப்படின்னா இது உன்னோட தப்பே இல்லை. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதான் இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? நோ நீட் டு அப்பாலஜைஸ். நோ நீட் டு அப்பாலஜைஸ். நோ நீட் அப்படின்னா அவசியம் இல்லை, எதுக்கு டு அப்பாலஜைஸ், மன்னிப்பு கேட்கறதுக்கு அவசியம் இல்லை. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், என் மேலும் சிறிய தவறு இருக்கிறது. இதில் என் மேலேயும் கொஞ்சம் தப்பு இருக்கு, இதுக்கு நானும் கொஞ்சம் பொறுப்பு அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி சொல்லலாம்? ஐ எம் பார்ட்லி டு பிளேம். ஐ எம் பார்ட்லி டு பிளேம் அப்படின்னா என் மேலேயும் கொஞ்சம் தப்பு இருக்கு. ஐ எம் பார்ட்லி டு பிளேம். ஓகேவா? பிளேம் அப்படின்னா குத்தம் சொல்றது அது மாதிரி. ஸோ நெக்ஸ்ட் ஒன், இது எப்போதே நான் மறந்து விட்டேன். இதை நான் எப்பயோ மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி சொல்லலாம்? இட்ஸ் ஃபர்காட்டன் ஆல்ரெடி. இட்ஸ் ஃபர்காட்டன் ஆல்ரெடி. இட்ஸ் ஃபர்காட்டன் அப்படின்னா மறந்துட்டு, இது மறக்கப்பட்டது. ஆல்ரெடி அப்படின்னா இது ஏற்கனவே மறந்துட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு இட்ஸ் ஃபர்காட்டன் ஆல்ரெடி. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், எல்லோரும் தவறு செய்வார்கள். எல்லாரும் தப்பு பண்ணுவாங்க, யாரு தான் தப்பு பண்ணாதவங்க இருக்காங்க அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி சொல்லலாம்? No one is perfect. No one is perfect அப்படின்னா யாருமே ஒழுங்கு கிடையாது, எல்லாருமே சின்ன சின்ன தப்பு பண்ணுவாங்க. Or we can say everyone makes mistake. Everyone makes mistake. Everyone makes mistake அப்படின்னா எல்லாரும் தப்பு பண்ணுவாங்க. ஓகேவா? எனக்கு கொஞ்சம் பதட்டமாக இருக்கிறது. எங்கேயோ நம்ம போகிறோம், யாரையோ பார்க்க போகிறோம், எனக்கு கொஞ்சம் பதட்டமாக இருக்குது அப்படின்னா சொல்லுவோம் இல்லையா. சாதாரண எப்படி சொல்லலாம்? I am a little nervous. I am a little நர்வஸ், எனக்கு பதட்டமாக இருக்கிறது. ஓகேவா? அவள் ஏதாவது செய்து கொண்டிருக்கிறாளா, அவள் ஏதாச்சும் பண்ணிட்டு இருக்காளா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ அதை எப்படி கேட்கலாம்? இஸ் ஷி டூயிங் எனிதிங். இஸ் ஷி டூயிங் எனிதிங். இஸ் ஷி டூயிங் அப்படின்னா அவள் பண்ணிட்டு இருக்காளா, எனிதிங் அப்படின்னா ஏதாச்சும் அவள் ஏதாவது பண்ணிட்டு இருக்காளா. இஸ் ஷி டூயிங் எனிதிங். ஓகேவா? ஸோ இதுவே அவள் என்ன செய்து கொண்டிருக்கிறாள், அவள் என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? நான் இங்கு இருப்பேன் என்று அவன் உன்னிடம் சொன்னானா. நான் இங்க இருப்பேன்னு அவன் உன்கிட்ட சொன்னானா. நீ இங்க எப்படி கரெக்டா வந்த, நான் இங்க இருப்பேன்னு அவன் உன்கிட்ட சொன்னானா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Did he tell you I would be here? Did he tell you I would be here? Did he tell you அப்படின்னா உன்கிட்ட சொன்னானா. என்னது? I would be here, நான் இங்கே இருப்பேன்னு உன்கிட்ட சொன்னானா. ஓகேவா? Did he tell you I would be here? Next sentence, அவள் வரமாட்டாள் என்று நான் அவளிடம் சொல்லவில்லை. நீ அவள்கிட்ட சொன்னியா அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா இல்லை அவள் வரமாட்டான்னு நான் அவள்கிட்ட சொல்லலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி சொல்லலாம்? I didn't tell her because she wouldn't come. I didn't tell her because she wouldn't come. I didn't tell her அப்படின்னா நான் அவள்கிட்ட சொல்லலை. பிகாஸ் ஏன்னா she wouldn't come, அவள் வரமாட்டான்னு நான் அவன்கிட்ட சொல்லலை. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், அவன்
நடந்த எல்லாவற்றிற்கும் மன்னிப்பு கேட்க விரும்புகிறான். அவன் நடந்த எல்லாத்துக்குமே மன்னிப்பு கேட்கணும்னு ஆசைப்படுறான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அவன் மேலதான் எல்லா தப்புன்ட்டு அவன் எல்லாத்துக்குமே மன்னிப்பு கேட்கணும், இதுவரை நடந்த எல்லாத்துக்குமே அவன் மன்னிப்பு கேட்கணும்னு நினைக்கிறான் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி சொல்லலாம்? He wants to apologize for everything. He wants to apologize for everything. He wants to apologize. Apologize அப்படின்னா நம்ம மன்னிப்பு கேட்கறது. So he wants to apologize அப்படின்னா அவன் மன்னிப்பு கேட்க விரும்புகிறான். ஃபார் எவ்ரி திங் அப்படின்னா எல்லாவற்றிற்கும் எல்லாத்துக்கும் அவன் மன்னிப்பு கேட்க விரும்புகிறான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நாங்கள் ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்ள கூட மாட்டோம். நாங்கள் ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க பேசிக்க கூட மாட்டோம். இப்பெல்லாம் எல்லாம் மாறிடுச்சு, நாங்கள் பேசிக்க கூட மாட்டோம் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? We don't even talk to each other. We don't even talk to each other. We don't even talk அப்படின்னு நாங்கள் பேசக்கூட மாட்டோம். each other அப்படின்னா ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க நாங்கள் பேசக்கூட மாட்டோம். We don't even talk to each other. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், நான் உன்னிடம் பேசவில்லை. இப்போ நம்ம ஏதோ கோவமா பேசிட்டு இருக்கோம்னா நான் தான் வாயை மூடுன்னு சொல்றேன்ல அப்படின்னு சொல்றாங்கன்னா நான் உன்கிட்ட பேசல அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி சொல்லலாம்? I'm not talking to you. I'm not talking to you. நம்ம கோவமா சொல்லுவோம் இல்லையா. ஸோ I'm not talking to you அப்படின்னு நான் உன்கிட்ட பேசல. ஓகேவா? ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். ஹாப்பி லேர்னிங்.